लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् அன்னவயர் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திருப்பாவை 28வது பாடல். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா ஒன்றனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினாலுன்றன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறையலோரெம் பாவாய். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். கரவைகள்னா பசுக்கள். அந்த பசுக்கள் பின் சென்று, மாடு மேய்க்கிறது தான் எங்களுக்கு தொழில், ஆயர் குலம் நாங்க. அந்த மாடுகள் பின் சென்று எப்பவும் அதுகள் பின்னாடி தான் போயின்னு இருப்போம். மிருகங்கள்னா ஐந்தறிவு படைத்ததுன்னு சொல்றோம். ஞானேன ஹீனஹா பசுபிஸ் சமானஹா. ஞானம் இல்லாதவன் ஒரு மிருகத்துக்கு சமம்னு கூட சொல்றோம். ஆனால் எல்லாரும் குருநாதர் பின்னாடியே போவா. ஒரு சிலர் திவ்ய தேசமா பெருமாளை சேவிக்க அப்படின்னு பகவான் பின்னாடியே போவா. அந்த மாதிரி நாங்கள் இந்த பசுக்கள் பின்னாடி போகிறோம். ராமாயணத்துல வருது. வால்மீகி பகவான் தமசா நதிக்கு போகிறார். போற இடத்துல கிரௌஞ்ச பட்சிகள் ஒரு மிதுனம் பார்த்து அதுல ஒரு பட்சிய வேடன் அடித்து இறந்துட மற்றொரு பட்சி துக்கத்துல அழறது. அதை பார்த்த வால்மீகிக்கு சோகம், துக்கம் அப்படி ஏற்படுறது. அதனால ஒரு கோபம் வருது. கோபத்துல அந்த வேடனை பார்த்து சொல்ற. அது ஸ்லோகமா பிரவகித்ததுன்னு ராமாயணம் ஆரம்பம். அப்படி அந்த மானிஷாத பிரதிஷ்டாந்தம்னு அந்த ஸ்லோகம் வர அதை ஏன் நினைச்சுட்டு இருக்க. கோபம் வந்தா சாபம் வேணா வரும், ஸ்லோகம் வருமா? நமக்கு எப்படி இப்படி வாக்குல ஒரு ஸ்லோகம் வந்ததே என்று அப்படி அதையே நினைத்தவராக அந்த தமசா நதியில ஸ்நானம் செஞ்சுட்டு கிளம்புறர். கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோ அனுஜகாமக
பின்னாடியே பரத்வாஜ மகரிஷி அவருடைய சிஷ்யர் அப்படி கலசத்துல தண்ணீர் நிரப்பிக்கொண்டு பின்னாடி இவரும் போறார், அவர் பின்னாடியே ஓடுறார். அப்படி குருநாதர் போனா கிளம்பிட்டா உடனே அப்படியே பின்னாடி அவசரமா போகிறது சிஷ்யர்களினுடைய லட்சணம். மேல ராமாயணத்திலேயே அக்ரத பிரயயௌ ராமக சீதா மத்தியேசு மத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணோ அனுஜகாமக. ராமர் அப்படி வில்லேந்தியவராக முன்னாடி போக, நடுவுல சீத்தை போகிறா, பின்னாடி லக்ஷ்மணர் போகிறார், அவர்கள் பின்னாடி என்று அப்படி பகவான் பின்னாடியே போகிறது ஒரு சிலருக்கு பாக்கியம். எங்க பாக்கியமோ இந்த பசுக்கள் பின்னாடி போகிறது. என்னவோ அந்த பசுக்கள் தான் எங்களுக்கு வசிஷ்டாதிகள் மாதிரி. அவாதான் மகா பெரியவா, அவாதான் குருநாத்தாள்ங்கிற மாதிரி அந்த பசுக்கள் பின்னாடி நாங்க போயின்னு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள் கானம் சேர்ந்து உண்போம். கானகம் காட்டுக்கு போகிறோம். போய் அங்க போய் ஏதாவது உருப்படியா பண்ணினோன்னு இருக்கக்கூடாதா? காட்டுக்கு போவான். வானப்பிரஸ்தாசிரமம்னு ஒன்று இருக்கு. அது சந்நியாச ஆசிரமத்துக்கு முந்தினது. கிரகஸ்தாசிரமம் முடிஞ்சு சந்நியாசமும் வாங்கிக்கிறதுக்கான தகுதி வரலன்னா வானப்பிரஸ்தாசிரமமா காட்டுல போய் மனைவியோடு கூட போவார்கள். ஆனால் பாரமார்த்திகமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆன்மீக தேடல்ல ஈடுபட்டு அந்த காடுகள்ல வசிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரியா தான் காட்டுக்கு போறோமா, அப்படி ஏதோ போனோம் போல இருக்குன்னா இல்லை. கானம் சேர்ந்து உண்போம், அங்க போய் நல்லா சாப்பிடுவோம். பசுக்கள் ஒரு பக்கம் அது புல் மேய்ஞ்சுட்டு இருக்கும், நாங்க ஒரு பக்கம் இங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். அப்படி அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், எந்த விதமான ஞானமும் எங்களுக்கு கிடையாது. இவ்வளோ கிஞ்சித் ஞானம் கூட இல்லாதவர்கள். சரி, ஞானம்தான் இல்ல, அறிவு ஒன்றும் இல்லாத ஞானை முதல்ல சொன்னது கர்மயோகம் இல்லை. கர்மயோகம் சொல்லி இப்போ அறிவொன்றும் இல்லை, உங்களுக்கு ஞான யோகமும் கிடையாது. ஞான யோகம் தான் இல்லை, அறிவு ஒன்றும் இல்லை, பக்தி யோகமும் கிடையாது. இப்படி ஒன்றும் இல்லாத ஒரு ஆயர் குலத்தில் உள்ளவர்கள். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். இப்படி கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, எதுவுமே இல்லை. வாழலாம் கடை தேடுறது எப்படி அப்படின்னா ஒரு புண்ணியம் எங்களுக்கு இருந்தது. என்னவென்றால் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உன்னை பெறக்கூடிய புண்ணியம் நாங்கள் செய்தோம். எங்கள் குலத்துல வந்து நீ அவதாரம் செய்தியே, வேறு எங்க வேணா பிறந்திருக்கலாம்னு இருக்க. ராமர் ரகுவம்சத்தில் அவதாரம் செய்தார்னு இருக்க, சூரிய குலத்துல அப்படி பிறந்தார் என்று இருக்க, நீ எங்களினுடைய குலத்துல வந்து அவதாரம் செய்தாயே, எங்களுக்கே உரியவனாக எங்களுக்கே என்று கிடைத்தாயே, அந்த புண்ணியம் யாம் உடையோம். அப்பேற்பட்ட அந்த புண்ணியம் எங்களுக்கு இருந்தது. மற்றொன்று அறிவு ஒன்றும் இல்லாத அப்படின்னா, ஏதோ இந்த ஜென்மால தான் ஒரு ஆயர் குலத்துல வந்து பிறந்துட்டோம், அதனால எந்த விதமான ஒரு படிப்பறிவு எதுவும் இல்லாதவர்களா இருக்கும்னு இல்லை. ஒரு ஜன்மாந்தர ஒரு சுகிருத், ஒரு ஞானம் அதுவாது இருக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லையா. விதுரர் அப்படி சாக்ஷாத் ஒரு இந்த ஜென்மாவில் ஒரு தாசி புத்திரனாக பிறந்தாலும் யமனினுடைய அவதாரம்னு சொல்லப்படுறார். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜன்மாந்திர சுகிருத் இருக்குன்னாது இருக்கலாம். அதுவும் இல்லாதவர்கள், அறிவு ஒன்றும் இல்லாத ஆயர்குலம். ராவணன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னா, ராட்சசன் வேற எப்படி இருப்பான். குகன ஏழை ஏதலன் கீழ்மகன். ஏழை ஏதலன் ஏன் அப்படின்னா, கீழ்மகன் வேடர் குலத்துல பிறந்தவன், அதனால அப்படி இருக்கான் அவன். அந்த மாதிரி அறிவொன்றும் இல்லாதவர்கள்,
ஆயர்கள் அவர்கள் அப்படித்தான் இருப்பா. அப்படி ஆயர் குலத்தில் பிறந்த எங்களுக்கு, மாடு மேய்க்கும் எங்களுக்கு ஒரு புண்ணியம் இருந்தது. அஹோபாகியம் அஹோபாகியம் நந்தகோப பிரஜௌகசாம் என்று. அப்படி அஹோபாகியம் அஹோபாகியம் எல்லோரும் சொல்லும்படியான ஒரு பாக்கியம், புல்லாய் பிறவி தர வேணும் என்று எந்த ஒரு பிருந்தாவனத்துல ஒரு புல்லா பிறக்க மாட்டோமா என்று சாக்ஷாத் பிரம்மதேவன் ஆசைப்பட்டாரோ, அப்பேற்பட்ட அந்த ஒரு தேசத்துல உன்னுடைய பரிவாரமாக பிறக்கக்கூடிய அந்த ஒரு புண்ணியம், உன்னை அனுபவிப்பதற்கான அந்த புண்ணியம் எப்படியோ ஏதோ செஞ்சு வச்சிருக்கோம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம். அப்படி ஒரு புண்ணியம் யாமுடையோ, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அவ குறைய சொல்லிக்கிறா இல்லையா, உடனே அவன் ஸ்வரூபம் ஞாபகம் வந்துடுது. அப்படித்தான் ஆயர் குலத்துல வந்து அவதாரம் பண்ணணும்னு யாராவது அவனை கம்பல் பண்ணினாளா? தானா வந்தான். இல்லை அவனுக்கு ஏதாவது இதுதான் முடியும் அப்படின்னா இல்லையே, குறை ஒன்று இல்லாதவன், அப்பேற்பட்ட பூர்ண வஸ்து, அப்பேற்பட்டவன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். பரத்துவத்துலதான் குறை இல்லைன்னு இல்லை, சாட்சாத் பரம்பொருள், அதனால் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை. அவதாரத்துல ஒரு குறை சொல்ல முடியாது. கிருஷ்ணனாக வந்து அவதாரம் செய்தும் தன்னுடைய எந்த சக்தியையும் குறைச்சுக்காம அவன் அவதாரம் பண்ணின உடனே கை வலங்கு விட்டது, கால் வலங்கு விட்டது, ஆதிசேஷன் குடை பிடித்தான், யமுனை வழிவிட்டது என்று ஒவ்வொன்றும் அப்படியே ஆச்சரியமா அப்பேற்பட்ட அற்புதங்கள். முதலியே தாம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அவதாரமே அத்புதம், சதுர்புஜனாக அப்படியே தோற்றம். அதன் பிறகு கோகுலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் பூத்தனைய சம்ஹாரம் பண்ணினதா இருக்கட்டும், சகடாசுர வதமா இருக்கட்டும், இல்ல காட்டுத்தீய அள்ளி குடிச்சதாக இருக்கட்டும், அல்லது காளியின் மேல் நர்த்தனம் பண்ணினதாக இருக்கட்டும், ஒன்னும் இல்ல வேணுகானம் பண்றதா இருக்கட்டும், அப்படியே சேத்தனம் எல்லாம் அச்சேதனம் ஆயிடுறது, அச்சேதனம் எல்லாம் சேத்தனம் ஆயிடுறதுன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படியே ஆச்சரியம் ஆச்சரியம் என்று தன்னுடைய அந்த ஒரு பகவான்றத விட்டே கொடுக்காமல், பகவான் அபி தாராத்ரீஹி என்று ஆயிரக்கணக்கான கோபிகைகளுக்கு ஆயிரக்கணக்கான கண்ணனாக ஆகி ராசலீலை செய்து இப்படி குறையொன்றும் இல்லாத கோவிந்தன். கோக்களுக்கு இந்திரனாக இந்த கோகுலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பூர்ணஸ்வரூபமாகவே அப்படியே இருக்கக்கூடியவன், தேவாதி தேவன், அவதாரத்திலையும் தேவாதி தேவன். இந்திரன், அக்னி, வருணன், சாக்ஷாத் பிரம்மதேவன், யமன் என்று எல்லா தேவர்களையும் அப்படி அவதாரத்தில் வென்றவன் என்று குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோடு எங்கள் உறவு ஒழிக்க ஒழியாது. அப்பேற்பட்ட உறவு ஜென்ம ஜென்ம ஜென்மாவாக தொடரக்கூடிய அந்த ஒரு உறவு. சாக்ஷாத் சிருஷ்டி பண்ணினவனே அவன் தானே இல்லையா? எல்லா ஜீவராசிகளுக்கும் அம்மா அவன்தான், அப்பா அவன்தான். ஒவ்வொரு ஜென்மாலையும் அம்மா யாரு, அப்பா இந்த ஜென்மால ஒரு அம்மா, அப்பா, ஒரு கணவன், ஏதோ குழந்தைகள்.
அடுத்த ஜென்மால யாரு அம்மா யாரு அப்பா நமக்கு, யாரு கணவன் தெரியல. அதுக்கடுத்த ஜென்மா தெரியல. முன்னாடி யார் இருந்தா தெரியல. ஏதோ ஒரு ஸ்வல்ப காலம் இருக்கிற ஒரு உறவு, அதுக்கப்புறம் அது எப்படி மாறுமோ தெரியல. ஆனால் ஜென்ம ஜென்மாவாக உள்ள உறவு எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன்தான் தந்தை தாய்ங்கிறத யாரால மாற்ற முடியும்? அப்படிப்பட்ட சாஸ்வதமான சத்தியமான ஒரு உறவு இல்லையா? அந்த உறவு ஒழிக்க ஒழியாது, என்ன பண்ணினாலும் ஒழிக்க முடியாத அந்த ஒரு உறவாக அது இருக்கு. மற்றொன்று, இவர்களினுடைய ஸ்வபாவத்தாலையும் ஒழிக்க ஒழியாது. அவனை தவிர அந்நியதா வேறு ஒன்று தெரியாது என்று வாழக்கூடியவர்கள், அப்பேற்பட்ட ஸ்வபாவம் கொண்டவர்கள். இவர்களை தவிர அந்நியதா வேறு ஒன்று தெரியாது என்று இருக்கக்கூடியவன் அவன் அப்பேற்பட்ட ஸ்வபாவம் கொண்டவன். அவன் அப்பேற்பட்ட பக்த வத்சலன். இவர்கள் அப்பேற்பட்ட பக்தைகள். அவன் அப்பேற்பட்ட சரணாகத வத்சலன். இவர்கள் அவனே கதி என்று அவனை சரணம் அடைந்தவர்கள். நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அன்றி இலை. நீ இல்லைன்னா எனக்கு இருப்பே கிடையாது. அதே போல் நான் இல்லாமல் நீ இல்லை. ஏ தாராகார புத்ரான் தான் பிராணான் வித்தமிமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாக கதம் தாம் தியக்துமுத்ஸகே. ஏ தாராகார புத்ரா, மனைவி மக்கள் சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட்டுட்டு நானே கத்தின்னு என்னை சரணமடைந்தவர்கள், அவர்களை எப்படி நான் விட முடியும் அப்படின்னு பகவான் கேட்கிறான். மதன்ய தேன ஜானந்தி நாகம் தேபியோ மனாகப்பி. என்ன தவிர அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவளை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. அகம் பக்த பராதீனகா. அதனால அவர்கள் தான் எனக்கு எஜமானர்கள். நான் சுவாமி, அவர்கள் என் தாசர்கள்னு இல்லை, அவர்கள் சுவாமி, நான் அவர்களுக்கு தாசன், அடியேன்னு நான் இருப்பேன் என்று. அப்படி என்னனாலும் சரி அவர்களை விட மாட்டேன். எனக்கு பிராணனா இருக்கக்கூடியவர்கள், நீ அவன் இருப்பான், என்னனாலும் சரி அவனை விட மாட்டோம். எங்களுக்கு உயிரா இருக்கக்கூடியவர் என்று இவா இருப்பான். இப்படி உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. உன் சுபாவத்தாலேயும் சரி எங்க சுபாவத்தாலேயும் சரி நம்ம உறவு ஒழிக்க ஒழியாது. ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நீயே நினைச்சாலும் சரி, இல்லை நாங்களே நினைச்சாலும் சரி, இல்லை யார் நினைச்சாலும் சரி, அது முடியாது. என்னென்னவோ பண்ணி பார்த்தானே ஹிரண்யகசிபு. மலையிலிருந்து உருட்டினான், விஷத்தை எடுத்து கொடுத்தான், நெருப்புல தூக்கி போட்டான், ஒன்றும் பண்ண முடியல. சின்ன 5 வயசு குழந்தைய அசைச்சிக்க கூட முடியலையே அவனால. அப்படி உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர். எங்களோட பாஸ் அவர்தான், எங்களுக்கு சாஸ்தா, எங்களை நியமனம் செய்யக்கூடியவர் அவர்தான். என் உயிர் கண்ணபிரான், எனக்கு உயிர் அவன்தான். அவன் இல்லைன்னா என்னால வாழ முடியாது. எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும். என் சிந்தை பூரா அவன்தான், என் எண்ணங்கள் பூரா அவன்தான், என் செயல்கள் பூரா அவன்தான், என் வாக்குல அவன்தான். வேறு பேச்சு எனக்கு தெரியாது. அவன் வாசகமே தான் இந்த வாக்கு சொல்லும். அவன் எண்ணங்களே எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும். என்றும் என் எண்ணத்துல அவன்தான் இருப்பான். என் செயல்கள் எல்லாத்துலேயும் அவன்தான் இருப்பான். என் உயிர் கண்ணபிரான், என் உயிரே அவன்தான் என்று. அப்படி உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய். சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. சிறுபேர் என்றால் இந்த நோன்பு நூக்கும் பொழுது கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு திட்டி
அதெல்லாம் பண்ணிண்டா இல்லையா இவர்கள். ஊமையோ செவிடோ அப்படின்னா ஒருத்திய பார்த்து நாணாதாய் நாவுடையாய், என்ன வாயாடி, வெறும் வாய் தான் உனக்கு, பண்டே உன் வாய் அரிதும் என்றெல்லாம் சொன்னா. இப்படியெல்லாம் நாங்கள் பேசினோம் அப்படிங்கிறதெல்லாம் நீ மனசில் வச்சுக்க கூடாது. மேலே மற்றொன்று அழகா ரசமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. சிறுபேர் அழைத்தனவுன்னு, சிறுபேர் எதுவா, நாராயணான்னு கூப்பிட்டது. எப்ப நீ எங்களுக்கே சொந்தம் என்று இந்த அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்தில் வந்து பிறவி எடுத்துட்டியோ, உங்க கண்ணன் உங்க கண்ணன் உங்க கண்ணன் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டு பிள்ளையா, ஒவ்வொரு அம்மாக்கும் பிள்ளை யாருன்னா கண்ணன் தான். ஒவ்வொருத்தருக்கும் நண்பன். கோபால சிறுவர்கள் எல்லாருக்கும் எங்க கண்ணன் அப்படி நண்பனாக, கோபிகைகள் எல்லோருக்கும் அப்படி கண்ணன் தான் காதலனாக, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவுல அப்படி கிடைச்சதுக்கு அப்புறமா போய் ஒன்ன நாராயணனே நமக்கே பறை தருவான்னு, நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்பி அப்படின்னு நாராயணன் சாக்ஷாத் பரம்பொருள் அப்படின்னு நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிண்டு இருந்தா கோபம் வரத்தானே செய்யும். சொந்த அப்பா, அவர் நாட்டுக்கு பிரசிடென்ட், அவரை புள்ள அப்பா அப்பான்னு கூப்பிடாம மிஸ்டர் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு எப்பவும் கூப்பிட்டு அப்படியே அப்படி நடந்துட்டு இருந்தா மரியாதையா. அந்த அப்பாவுக்கு கோபம் வருமா வராதா? அது பிடிக்கவா செய்யும். அந்த மாதிரி ஒன்ன போய் நாராயணா நாராயணா அப்படின்னு சொன்னோமே, அதுக்கு நீ கோவப்படக்கூடாது. சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. சீர்றதும் என்ன அருள் தானா? கோபப்பட்டாலும் அவன் என்ன பண்ணினாலும் அனுகிரகம் தான், அவனுக்கு வேற மாதிரி தெரியாது. அதனால சீறி அருளாதே, அப்படி நீ கோபப்படக்கூடாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால், அறியாத பிள்ளைகளும் முதலியே சொல்லிட்டோம், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. மற்றொன்று பிள்ளைகள், சின்ன சிறுமிகள் நாங்க எல்லாரும். அன்பினால், அன்பு மேலீட்டுல என்ன சொல்றோம்னு தெரியல, உன் உயர்வு அப்படி இருக்கு. எவ்வளவு பிரேம கண்ணை மறைச்சாலும் அந்த வைபவம் அது பிரகாசிக்காம இருக்குமா? அந்த பரம சத்தியம் அது ஒளி வீசாம இருக்குமா? அந்த ஒரு ஏதோ ஒரு மயக்கத்துல அன்பினால் உந்தன் அதுல அப்படி சொல்லிட்டோம். சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இறைவா நீ தாராய், நீ கொடுக்கணும். அன்பினால் உந்தன்னை, அன்புனால, எப்பேற்பட்ட அன்பு, அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே என்று அவதாரம் பண்ணின அன்னிக்கே உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறுநெய் பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமென் கூந்தல் அவிழ திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. கிருஷ்ணாவதாரம் ஆயிருக்கு. அப்பதான் என்ன பண்றோன்னு தெரியல, அப்படியே ஒத்தர் மேல ஒத்தர் நெய் தயிர் பால் எல்லாம் மேல கொட்டி மேல ஃபுல்லா பூசி ஆறா ஓடுறது கோகுலத்துல, பாலும் தயிரும் அப்படியே தலை எல்லாம் அப்படியே விரிஞ்சு கிடக்கு, பானையெல்லாம் போட்டு உடைச்சு அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. அப்படியே அந்த ஒரு ஆனந்த பரவசத்துல என்ன பண்றோன்னு தெரியாம ஆயிட்டான். அப்படி ஒரு பிரேமை, அப்படியே அந்த வஸ்து வந்த உடனே அது தானா ஏற்பட்டுடுத்து. அந்த அப்பேற்பட்ட அந்த அன்பினால், அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் என்று
இறைவா நீ தாராய். நீ, அந்த நீங்கிறது யாரு? சர்வசக்தன், சர்வ கர்ம பலப்பிரதன், சர்வ சரண்யன், அப்பேற்பட்ட கிருபாளு, பக்தவத்சலன், எப்பேற்பட்டவன். அப்ப நீ தான் கொடுக்கணும். எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க தகுதி பார்த்து எதையாவது நாங்க அடையணும்னா அது சாத்தியம் இல்லை. எதையுமே பார்க்காம கிருபாளுவா, பக்தவத்சலனா, சரண்யனா, சர்வசக்தனா நீ பார்த்து கொடுத்தால்தான் உண்டு. நீ தாராய். அதனால எந்த சாதனை செஞ்சும் ஒன்னை அடைய முடியாது. நீயா உன்னை தந்தாதான் உண்டு. கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அவனா என்னை கட்டிக்கோ அப்படின்னு வந்து நின்னாத்தான். வேற எப்படியும் சாத்தியம் கிடையாது. பிரபத்தி பண்ணிட்டதுனால மோட்சம் கிடையாது. அந்த பிரபத்தியினால திருவுள்ளம் உகந்து அந்த பெருமாள் கொடுத்தா அதுக்கப்புறம் மோட்சம். அதனால இறைவா நீ தாராய் பறையேலோர் என்பாவாய் என்று இந்த பாசுரம் 28வது பாசுரம். மேலே அடுத்தது 29வது பாசுரம். அதாவது இன்னைக்கு மார்கழி கடைசி நாள். மார்கழி மாதம் 29 நாள் தான் இருக்குது. 30 பாசுரம் இருக்குது. நம்ம இன்னையோட பூர்த்தி பண்ணிடலாம். அதனால இன்னைக்கு வந்து 29, 30ன்னு எல்லா பாசுரமும் சொல்லி இன்றைக்கு நம்ம முடிக்கலாம் இந்த திருப்பாவை. 29வது பாடல். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் போற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேத்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல்லெங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம் பாவாய். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து. சிற்றஞ்சிறு காலே, காலங்கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்துல வந்து உன்னை சேவித்து. இப்படி வந்து உனக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோமே. பிராமே முகூர்த்தே சோக்தாய சிந்தையே தாத்மனோஹிதம் என்று அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது அவ்வளவு உகந்ததாம் பாரமார்த்திக விஷயங்களுக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சிற்றஞ்சிறு காலே. மற்றொன்று அஞ்ஞான இருள் நீங்கி பகவானை ஆශ්‍රயிக்க வேண்டும் என்ற வெளிச்சம் தோன்றிய அந்த பொழுது, அது தான் காலை பொழுது. எத்தனையோ நாள் ராத்திரியாருது விடியறது, ராத்திரியாருது விடியறது. அதெல்லாம் ஒரு நாளாவே கணக்கு இல்லை. என்றைக்கு மனதில் பகவானை அடையணும், அதுக்காக ஏதாவது செய்வோம்னு என்னைக்கு தோன்றதோ அன்னைக்கு தான் நமக்கு விடிஞ்சிருக்குன்னே அர்த்தம். பிறந்த நாள்னா நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அது நம்ம பிறந்த நாள் இல்லையா. என்னைக்கு குருநாதரை சந்தித்தோமோ அன்னைக்கு தான் நாம் பிறந்த நாள். அன்னிலிருந்து தான் நம்ம வாழறதாவே கணக்கு. அப்படி சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து, உன்னை சேவிக்கணும்னு தோணின அந்த காலை பொழுது, அந்த வெளிச்சம் அன்று. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு பூதத்தாழ்வார் சொல்றார் இல்லையா. அப்போ அதுதானே பகல், அந்த ஞானம். வந்து உன்னை சேவித்து, உன்னை வந்து உன்னை ஆராதனம் செய்து நாம சங்கீர்த்தனம் செய்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். உன் பொற்றாமரை அடி, அப்படியே தாமரை போன்ற அழகிய திருவடி, தாமரை போன்று மலர்ந்த திருவடி,
தாமரை போன்ற சிவந்த திருவடி, தாமரை போன்ற பிரசன்னமான திருவடி, தாமரை போன்ற குளிர்ச்சியான திருவடி, தாமரை போன்று வருவாரை அப்படி பார்க்க வா வான்னு அழைக்கிற மாதிரி இருக்குமா. ஒரு தாமரை பூவை பார்த்தாலே உடனே ஆசையாக போய் அப்படியே பறிக்கலான்னு தோணும். அப்படிப்பட்ட அந்த திருவடி பொற்றாமரை. அந்த தாமரையே ஒரு தங்க தாமரையா இருந்துட்டா. அப்படி தங்கம் மாதிரி அவ்வளவு அருமை, அப்படியே பொக்கிஷம் மாதிரி எங்களுக்கு. அப்படி பொற்றாமரை அடியே பொன்னும் பூவும் உன்னுடைய பொற்றாமரை திருவடி இருக்க, அதை தவிர வேறு பொன்னும் பூவும் நாங்கள் தேடுவோமோ? எங்களுக்கு பொன்னும் நீதான், எல்லாம் வேற தங்கம் வேணும் வைரம் வேணும்னு நாங்கள் நினைக்கவே மாட்டோம். எல்லாம் உங்கள் திருவடி தான் எங்களுக்கு. எங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு விதம் விதமான ஆபரணங்கள் தேவையில்லை. உன் திருவடியை சிரசில் சூட்டிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப அழகு. அதை மாதிரி தலையில் வேறு புஷ்பமும் நாங்கள் சூடிக்க மாட்டோம். உன் திருவடியையே சூட்டிக்கொள்வோம். உன் பொற்றாமரை அடியே. அப்பேற்பட்ட திருவடி மாக மாநிலம் முழுதும் வந்திரைஞ்சும் திருவடி. அப்பேற்பட்ட விஸ்தாரமான விசாலமான ஆகாயம், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் ஆரம்பிச்சு தேவர்கள்ல இருந்து இந்த நிலம் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஒரு சின்ன புழு பூச்சி பர்யந்தம் வந்து இறைஞ்சும் நீயே கதின்னு வந்து மண்டி கிடக்கிற அப்பேற்பட்ட அந்த திருவடி உன் பொற்றாமரை அடியே. போற்றும் பொருள் கேளாய். போற்றும் பொருள் எதுக்காக இப்படி வந்து 30 நாளும் காலங்கார்த்தால எழுந்து யமுனையில போய் ஸ்நானம் செய்து அப்படி வந்து நாம சங்கீர்த்தனம் நித்தியம் பண்றோமே? எதற்காக? கேளு, சொல்றோம் எதுக்காக பண்றோம்னு. ஏன் பகவானுக்கு தெரியாதா? இவ சொல்றா, கேளாய், சொல்றோம் கேளு. ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி அப்படின்னு பராசர பட்டர் சொல்றார். வேதங்களுக்கு எல்லாம் உச்சியில் இருக்கக்கூடியவன், வேத பிரதிபாத்தியமான அந்த பரம்பொருள், அவனுக்கு இவ சொல்லி கொடுக்கிறாள். அப்படி ஸ்ரூயதாம் இதிச்ச ஆமந்திரிய பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். வால்மீகி நாரதர்கிட்ட கேட்கிற, சமகாலத்துல இந்த பூலோகத்துல அப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களை கொண்டவன் யார் இருக்கா என்று கேட்க நாரதர் பதில் சொல்றான். ஸ்ரூயதாம், கேள், சொல்றேன் அப்படின்னு. அப்படி ஒரு குருநாதர் சிஷ்யனை பார்த்து சொல்ல வேண்டி இருக்க, இங்க நம்ம ஆண்டாள் கண்ணனை பார்த்து சொல்றா, கேளாய், சொல்றேன் என்று. போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து, பெற்றம்மை துண்ணும் குலம், ஆயர் குலம், அதில் பிறந்து நீ எப்போ ஆசைப்பட்டு இந்த ஆயர் குலத்துல வந்து அவதாரம் செய்தாயோ? இந்த ஆயர் குலத்துல நீ அவதாரம் செய்ததே எதற்கு? எங்களை ஆசைப்பட்டு தானே. ஆயர் பெண்கள் கோபிகைகளாகிய நாங்க வேணும்னு தானே நீ ஒரு கோபாலனா வந்து அவதாரம் செய்தாய். ஆயனாகி ஆயர் மங்கை வேய தோள் விரும்பினாய் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்றார். அதனால எங்களை ஆசைப்பட்டு எப்ப வந்து அவதாரம் பண்ணிட்டியோ, மேலும் எங்கள் தலைவர் நந்தகோபரோட மகனாக எப்ப வந்து அவதாரம் செய்தியோ, எங்கள் தலைவன் நீதான். எங்களை ரட்சிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கு. பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது.
உன்னுடைய கைங்கரியம் அதனால எங்க சொந்த சொத்து. எங்களினுடைய தலைவனினுடைய மகனுக்கு நாங்க தான் கைங்கரியம் பண்ணணும். எங்கள் குலத்தில் நீ எப்ப பிறந்தாயோ உன் கைங்கரியத்துல முதல் அதிகாரம் எங்களுக்கு தான். கோபர்கள் கோபிகைகளுக்குத்தான் முதல் அதிகாரம் கிருஷ்ண கைங்கரியத்துல. ஆகையால் உன்னுடைய கைங்கரியம் கண்டிப்பாக நாங்க அடைந்தே தீருவோம். அந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறான். பகவானினுடைய கைங்கரியம் எவ்வளோ கைங்கரியம் பண்ணலாம். கோவிலுக்கு போனா அழகா பகவானுக்கு மாலை கட்டி கொண்டு சமர்ப்பிக்கிறது, பகவானினுடைய பாத்திரங்கள் சுத்தி பண்றது, பகவானினுடைய கோவில்ல அழகா கோலம் போடுறது, பகவானினுடைய வஸ்திரங்களை துவைக்கிறது, பகவானுக்கு சாமரம் போடுறது, பகவானுக்கு தீவட்டி பிடிக்கிறது, பகவான் ஏழை பண்றது, ஸ்ரீபாதம் தாங்கிகள், பகவானுக்கு மங்களாசாசனம் செய்வது என்று எத்தனை விதமா கைங்கரியம் இருக்கு. அவனுடைய அந்த கைங்கரியங்கள் எல்லாம் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இந்த கைங்கரியம் எதுவும் எங்களை கொள்ளாமல் போகாது. கண்ணன் பார்க்கறான். சரி, இப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இல்லாததா? ஆமா, உங்களுக்கு தான் என்னிடத்துல முதல் உரிமை இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்ன, இப்ப 30 நாள் நோன்பு நூற்றுட்டேள் பறை கொடுக்கணும், அப்படித்தானே? இதோ பறை நான் பண்ணி வச்சிருக்கேனே தயாரா, இங்க பாருங்க. அத்தனை பறைனா அந்த வாத்தியம், பஜனைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாத்தியம். ஒரு அத இப்படி ரவுண்டா இருக்கும். அது அழகா ஒவ்வொன்றும் இவனா பேப்பர் வச்சு கட் பண்ணி அதில் ஒட்டி அதில் அழகா டிசைன்லாம் போட்டு ஒவ்வொருத்தர் பேரா எழுதி வச்சிருக்கான். கோதை அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரினுடைய பேரா, கமலா, ஷியாமலா, அம்பிகா என்று பேரெல்லாம் வரிசையா எழுதி வச்சு அழகா ஏதோ எல்லாருக்கும் பறை வச்சிருக்கேன் பாரு. இற்றை பறை கொள்வான் அன்று. என்ன கிருஷ்ணா, இந்த பறைக்காகவா நாங்க இப்படி நோன்பு நூற்றோம்? ஆஹா, இது என்ன 10 நாள்ல பிஞ்சு போகக்கூடிய பறை, இத போய் எங்களுக்குன்னு நீ எடுத்து வச்சிருக்கியே. நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னா எந்த பறைய சொன்னோன்னு உனக்கு புரியலையா? இந்த பறை கொடுக்க நாராயணன் வரணுமா? இது வேண்டாம். ஓ சரி, அப்போ உங்க எல்லாருக்கும் நல்ல அழகா பட்டு பாவாடை யசோதம்மாட்ட சொல்லி வாங்கி தரவா? இற்றை பறை கொள்வான் அன்று. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அப்போ உங்க எல்லாரையும் நல்ல அழகான யுவத்திகளா, ரம்பை ஊர்வசி மாதிரி அழகான யுவத்திகளா உங்களை எல்லாம் மாத்திடவா? இற்றை பறை கொள்வான் அன்று. அப்ப என்ன இப்ப அழகா இல்லைன்னு சொல்றியா கண்ணா? எல்லாருக்கும் அப்படியே கண்ணு சிவக்கிறதா. இற்றை பறை கொள்வான் அன்று. அப்போ உங்களுக்கு வேணா நான் ஸ்வர்க்கம் கொடுக்கவா? இற்றை பறை கொள்வான் அன்று. பிரம்மபட்டமே தரேன், இற்றை பறை கொள்வான் அன்று. அப்போ கைவல்யம் வேணா கொடுத்துடவா? இற்றை பறை கொள்வான் அன்று. அதுவும் வேண்டாமா? அப்ப என்னதான் வேணும் உங்க எல்லாருக்கும்? எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் மோட்சங்கிறது இருக்கட்டும். 7 பிறவி, எத்தனை பிறவி எடுத்தாலும் நாங்களும் திரும்ப 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 பிறந்துட்டே இருக்கணும். நீயும் திரும்ப 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 கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டே இருக்கணும். உற்றோமே ஆவோம். ஒத்தருக்கு ஒத்தர் நம்ம உறவு தொடர்ந்துட்டே இருக்கணும். உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கே நாம் ஆட்சைவோம், உன் கைங்கரியம் நாங்கள் செய்து கொண்டே இருக்கணும் என்று அந்த கைங்கரியத்தை நீ எங்களுக்கு அனுகிரகம் செய்யணும். மற்றை நம் காமங்கள் மாற்று. அதுக்கு மேல ஏதாவது ஆசை என்று எங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குமானால், எந்த ஆசையும் இவாளுக்கு கிடையாது. எப்பவுமே எனக்கு என்ன மாதிரி வைராக்கியம் உள்ளவன் யார்
எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, ஒன்றை தவிர நான் மற்றொன்று அறியேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அவன் சொல்லணும் அதை. அதனால அப்படித்தான் ஏதாவது இருக்குமானால் ஓரத்துல எங்கேயா மூலையில ஒட்டின்னு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஜாக்கிரதையா அழகா சொல்றா ஆண்டாள், மற்றை நம் காமங்கள் மாற்று. அப்படி ஏதேனும் ஆசை இருக்குமானால் அதையும் மாற்று. உன் கைங்கரியத்தையே எங்களுக்கு அனுகிரகம் செய் என்று சொல்ல மேல கடைசி பாடல் 30வது பாடல். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் தீரு முகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றையாணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத்திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம் பாவாய். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அந்த திருப்பார்கடலை அப்படி கடைந்தான் பகவான். ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள்னு திருப்பார்கடலை கடைய, அந்த திருப்பார்கடல்ல அந்த மந்திர மலை அப்படியே ஆடுறது. அதற்கு கூர்மமாக தானே அதை தாங்கி பிடித்து, அதனுடைய கொடுமுடியையும் ஒரு கையால் பிடித்து கீழே சப்போர்ட்டாகவும் இருந்து கொண்டு அப்படி அந்த திருப்பார்கடலை கடைஞ்சானான் அவனே. அந்த மாதவனை, மாதவன்னா மகாலட்சுமியினுடைய கணவன் மாதவன், திருப்பார்கடலை எதுக்கு இவன் கடையறான் என்றால் தேவர்களுக்கு அமிர்தம் வேணுமா, அது இருக்கட்டும், இவன் எதுக்கு இவ்வளவும் பண்ணினானா, விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுது உண்ட எம்பெருமானே. அந்த திருப்பார்கடல்ல இருந்து மகாலட்சுமி தோன்றினாள் அமிர்த மதனத்தின் பொழுது. அந்த பெண் அமுது உண்பதற்காக வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அது வேற யாரும் இல்ல, எங்க கிருஷ்ணன் தான். கேசி என்ற அசுரனை வதம் செய்தவன் கிருஷ்ணாவதாரத்துல. கிருஷ்ணனை திங்கள் திருமுகத்து சேயிழையார், திங்கள் திருமுகத்து ஆண்டாள், அவளினுடைய கோஷ்டியில் இருக்கிறவா முகம்லாம் அப்படி சந்திரன் மாதிரி இருக்கான். அப்பேற்பட்ட திருமுகம் கொண்ட அந்த பெண்கள், அவர்கள் சென்று இறைஞ்சி போய் பிரார்த்தனை பண்றா. அங்கப்பறை கொன்ற ஆற்றை அணிபுதுவை, அப்படி பிரார்த்தனை செய்து நித்தியம் பகவானுக்கு பாடி அங்கு அப்பறை கொண்ட, அங்கு அந்த நோன்பு நூற்ற பொழுது அப்பறை, அந்த பறை எதோ பறை இல்ல, உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்ற அந்த பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை. ஆற்றை அணிபுதுவை என்று இந்த உலகத்திற்கே ஒரு அணிகலன் ஆபரணம் போன்றதான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். வில்லிபுத்தூர் என்ற கால் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும், பக்கத்துல உட்காண்டிருக்கிறவா எந்த ஊர் உங்களுக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர், அப்படியே விழுந்து சேவிச்சிடணும். அப்பேற்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று
பெரியாழ்வார் அவதாரம் செய்த ஸ்தலம், நம் கோதை அவதாரம் செய்த ஸ்தலம், கோவிந்தன் வாழும் ஊர், வடபத்திரசாயி நித்தியம் சந்நிகிதனாக இருக்கக்கூடிய ஊர். அங்க எதுக்காக கோவிந்தன் வாழ்ந்துருக்கானா? இங்கு வந்து கோதை பிறப்பாள் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்காகவே முன்னாடியே வந்து அங்க உட்காண்டிருக்கிறான். அவ அவதாரம் பண்ணின அன்னியிலிருந்து ஒரு நாள் கோதையோட லீலையை நம்ம விட்டுடக்கூடாது. இந்த முதல் நாள்ல இருந்து அவளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில அவளுக்கு முன்னாடி அங்கு வந்து கோவிந்தன் வாழும் ஊர் என்ற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அணி புதுவை. அப்பேற்பட்ட அணிகளனாகிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பட்டர்பிரான் கோதை, பெரியாழ்வாரினுடைய புதல்வியாகிய அந்த கோதை, வேதக்கோன் விஷ்ணு சித்தன், வேண்டிய வேதம் ஓதி விரைந்து கிழியறுத்த என்று அப்படி ஒரு விஷ்ணு பரத்வ நிர்ணயம் செய்தவர் பெரியாழ்வார். அவரினுடைய பெண் என்றால் அவளினுடைய வாக்கு பூரா அப்படி பிரமாணபூர்வமான சொற்கள், அர்த்தவாதமே கிடையாது எதுவும். அப்பேற்பட்ட கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. சங்கத்தமிழ் மாலை, சங்கம்னா ஒரு சங்கம், எல்லாரும் சேர்ந்து. அப்படி நித்தியம் 5 லட்சம் குடி, ஆயர்குடி பெண்கள் அவ்வளவு பேருமாக சேர்ந்து பகவானுக்கு போய் பாடி செய்த நோன்பு. அதனால் இந்த திருப்பாவைய கோஷ்டியா பாடணுமா. அப்படிப்பட்ட ஒரு சங்க தமிழ் மாலை, தமிழ்ல, இனிய தமிழ்ல இருக்கு. இதே இது சம்ஸ்கிருதத்துல இருந்தா நமக்கு புரியுமா? இவ்வளவு சுலபமா மனதை போய் இப்படி தொடுமா? நமக்கு புரிந்த மொழியில இருக்கிறதுனால தானே அப்படி நமக்கு மனதை உருக்கக்கூடியதாக, அப்படி கேட்கும் பொழுதே உள்ள போகிறது அந்த அர்த்தம். அப்படி தமிழ் மாலை உபனிஷத் அர்த்தம் திருப்பாவையில இருக்கு. அப்பேற்பட்ட பெரிய வேதாந்த விஷயங்களை சுலபமான தமிழ்ல நமக்கு அதே வேதார்த்தத்தை தமிழாக்கி கொடுத்திருக்கா. சங்க தமிழ் மாலை, அப்படி ஒரு மாலை மாதிரி தொடுத்து நித்தியம் புஷ்ப கைங்கரியம் பண்றவர் பெண் இல்லையா? பகவானுக்கு பூமாலை நிறைய தொடுத்தது போக பூமாலையை சூடி கொடுத்த சுடற்கொடி இல்லையா அவள், இப்போ பாமாலை தொடுத்து போட்டாள் இந்த 30 பாசுரங்களாக. அப்படி சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, 30 பாசுரங்கள். இது அவ்வளவையும் அப்படி விடாமல் பாடக்கூடியவர்கள். அப்படி அந்த 30ஐயும் விடாமல் சங்கீர்த்தனம் செய்யக்கூடியவர்கள். இங்கிப் பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால். பலஸ்ருதியோட முடியறது. இந்த திருப்பாவையை சங்கீர்த்தனம் செய்பவர்கள் 2 மால்வரை தோள், சதுர்புஜன், 4 தோள்கள் பெருமாளுக்கு. பாழியன் தோளும் ஓர் 4 அப்படின்னு அப்படி 4 தோள் உள்ளவர். தோள் கண்டார் தோளே கண்டார்னு சாதாரணமாக 2 தோள் இருக்கும் பொழுதே அந்த தோளை பார்த்தா கண்ணெடுக்க முடியாதான், அதை பார்த்தவா அதையே பார்த்துட்டு இருப்பான்னு இருக்க. இவருக்கு 4 தோள் இருக்கான். அப்படி 2 மால் வரை தோள், ஒவ்வொரு தோளும் மலை போன்ற தோள், அழகிய தோள். சுந்தர தோளுடையான் சுழலையில் விழுந்துட்டா அப்புறம் நீட்சி ஏது, அவ்வளவுதான், போயிட வேண்டிதான் அதுலேயே. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால், செங்கண் தாமரை போன்ற செவ்வரியோடிய கண்கள் உடையவர். திருமுகம், அப்பேற்பட்ட அழகிய முகம். இவாளுக்கு திங்கள் திருமுகத்து சேயிழையார்னு இவாளை சொன்னா, இப்போ பெருமாளை செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால்னு. அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் அவ்வளவு பொருத்தமா, அனுரூப ரூபா.
அவனுக்கு ஏத்த பக்தைகளுக்கு ஏத்த பகவான். செல்வத் திருமாலால் திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று சாட்சாத் அந்த லக்ஷ்மிக்கும் செல்வமாகிய செல்வா என்று அந்த செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எங்கும், இகத்திலையும் சரி பரத்திலையும் சரி, இகலோக சௌக்கியங்கள் எல்லாம் அடையப்பெற்று நோயற்ற வாழ்வு, சந்தோஷமான குடும்பம், நல்ல செல்வம், பேர் புகழ் எல்லாம் இகலோகத்தில் அடையப்பெற்று பரலோகத்திலும் அந்த பரம்பொருளை அடைந்து எங்கும் திருவருள் பெற்று இகலோகத்திலும் அவனையே ஆශ්‍රயித்து நாவினால் அவன் நாமம் பாடி செவிகளால் அவன் குணங்களையே கேட்டு கண்களால் அவன் திருமேனியே கண்டு கைகளால் அவன் கைங்கரியமே செய்து கால்களால் அவன் கோவில்களாக சென்று இப்படி அவனே சர்வமும் என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்திலும் அவனையே அடைந்து எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று இந்த திருப்பாவை இதோட பூர்த்தியாகிறது. பெருமாளினுடைய ஒரு அபரிமிதமான ஒரு கிருபையினாலையும் ஆண்டாளினுடைய ஒரு அபரிமிதமான கிருபையினாலையும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை சொல்லவும் ஸ்ரவணம் செய்வதற்கும் ஆன ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. இன்றைக்கு மார்கழி கடைசி நாள், இதோட திருப்பாவை பூர்த்தி பண்ணுறோம். இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி. ரங்கநாதர் போன ஏகாதசியே பரமபத வாசல் திறந்துட்டார். இன்றைக்கு திருமலையில் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் எல்லாரும் இன்னைக்கு பரமபத வாசல் திறக்கிறா. இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி. அழகாக இன்றைக்கு முடியறது பாருங்க. மார்கழி மாதம் பூர்த்தி இன்னைக்கு. நம்ம திருப்பாவை இன்றைக்கு பூர்த்தி ஆகிறது. அப்படி பூர்த்தி ஆகி அந்த பூர்த்தி பண்ணுறோம், நமக்கு பரமபத வாசல் திறந்துட்டு ஆண்டாள். இந்த மார்கழி மாதம் திருப்பாவை கேட்ட எல்லாருக்கும் அந்த பரமபத வாசல் இன்றைக்கு திறந்தாச்சு. அங்கே நமக்கு சீட் ரிசர்வ் பண்ணியாச்சு ஏற்கனவே. இன்னும் என்னைக்கு போகணுமோ போகலாம். அப்படி இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா. ஆண்டாள் திருவடிகளே சரணம், அநேக சரணம்.